வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு. ஏதோ விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சி போல. அதில் சிஎம் விஜய், பிஎம் மோடி இந்த ரெண்டு பேருடைய புகைப்படத்தை ஷேர் பண்ணி ஆங்கர் ஒரு கேள்வி கேட்குறாரு. சிஎம் விஜய் பிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. ஏன் இல்லை அப்படின்னு சவுக்கு சங்கர் பதில் கொடுத்துருக்காரு. மகாராஷ்டிராலெலாம் பாலிவுட் நட்சத்திரங்களை விட விஜய்க்கு பாப்புலாரிட்டி கூட. என் ஃப்ரெண்டுடைய மனைவி இதை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த நிகழ்ச்சியில் பேசுகிறாரு. சவுக்கு சங்கர் ஏன் ஒரு லிமிட்டை தாண்டி டிவிகேவுக்கு முட்டு கொடுக்குறாரு அப்படிங்கிறதான் புரியலை. பத்திரிகையாளர் அப்படிங்கிறவங்க நேர்மையாக இருக்கணும். எந்த கவர்மெண்ட் ஆட்சியில் இருந்தாலும் அந்த கவர்மெண்ட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை சுட்டி காட்டணும், எடுத்து பேசணும். அப்போ தான் கவர்மெண்ட்டு அதை திருத்திக்குவாங்க, அதை சரி செய்ய முயற்சி பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு டிஎம்கேவை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக டிவிகே கவர்மெண்ட்டுக்கு இந்த அளவுக்கு எல்லை தாண்டி முட்டு கொடுக்கறது தப்பு, ஒரு பத்திரிகையாளர் அப்படிங்கிற போர்வையில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் வருது. என்னைய கேட்டால் இப்படி தான் எம்கே ஸ்டாலின் அவர்கள் சிஎம்மாக இருந்தபோது திமுக காரங்களாம் ஒய் டூ வி நீட் எம்கேஎஸ் அஸ் பிஎம் ஆஃப் இந்தியா, எம்கே ஸ்டாலின் நம்ம நாட்டுடைய பிஎம் ஆவதற்கான அவசியம் என்னென்ன தெரியுமா அப்படின்னு திமுக காரங்க புத்தகம்லாம் எழுதினாங்க. இப்படி உசுப்பேத்தி கடைசியில் எம்கே ஸ்டாலின் போட்டியிட்ட தொகுதியிலேயே தோல்வி அடைஞ்சிட்டாரு. எம்எல்ஏ கூட ஆக முடியலை. திமுக காரங்க உசுப்பேத்தி இப்படி ஆக்கி விட்டாங்க. இப்போது சிஎம் விஜய் ஆட்சிக்கு வந்திருக்காரு, ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காரு. அதுக்குள்ளவே அடுத்த பிஎம் ஏன் பிஎம் ஆக முடியாது அப்படின்னு உசுப்பேற்ற ஆரம்பிச்சிட்டாங்க டிவிகே சப்போர்ட்டர்ஸு. அதனால் சிஎம் விஜய் அவர்கள் இது மாதிரி ஜால்ரா போடுறவங்க, உசுப்பேற்றுறவங்கள்ட்ட இருந்து சூதானமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதான் பலருடைய அறிவுரையாக இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், நடிகர் விக்ரம் இருக்காருல்ல, இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக மாறிடுச்சு. லார் கிப்பான் அப்படிங்கிற ரக குரங்கு அதோட விளையாடுற ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த லார் கிப்பான் ரக குரங்கு இருக்குல்ல, அது அழியக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய குரங்கு வகையாம். யாருமே இந்த குரங்கு வகையை வீட்டில் வளர்க்க கூடாது, வளர்த்தா தப்பு அப்படிங்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி வீட்டில் லார் கிப்பான் ரக குரங்கோட விக்ரம் விளையாண்டுருக்காரு? அந்த குரங்கு விக்ரமுடைய மாமனார் இருக்கார்ல, அவரோட தான். எப்படி விக்ரமுடைய மாமனார்கிட்ட லார் கிப்பான் ரக குரங்கு வந்துச்சு? இந்த விசாரணையை இப்போ தீவிரப்படுத்தியிருக்காங்க தமிழக வனத்துறை. விசாரணை வளையத்துக்குள்ளே விக்ரமுடைய ஃபேமிலி கொண்டு வரப்பட்டிருக்கு. இது ரெண்டு. போட்ட வீடியோவை கொஞ்ச நேரத்தில் டெலீட் பண்ணிட்டாரு விக்ரம். மூணாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூபர் கார்த்திக் கோபிநாத் இருக்காருல்ல, பிஜேபியில் இருக்காரு. திமுக ஆட்சியில் 34 லட்சத்தை முறைகேடு பண்ணிட்டாரு அப்படின்னு கார்த்திக் கோபிநாத்துக்கு எதிராக எஃப்ஐஆர் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைதெல்லாம் செய்யப்பட்டார். பெரம்பலூரில் இருக்கக்கூடிய சிறுவாச்சூர் மதுரை காளியம்மன் கோவிலுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய உபகோவிலில் சிலைகள்லாம் சமூக விரோதிகளால் சேதப்படுத்தப்பட்டுச்சு. உடனே கார்த்திக் கோபிநாத் கிரவுட் ஃபண்டிங் முறையில் இணையதளம் மூலமாக நிதியை வசூல் பண்ணி அந்த கோவிலை புனரமைக்கக்கூடிய வேலையை பார்த்தாரு. அதில் ஒரு பெரிய முறைகேடு நடந்துருச்சு, 34 லட்சத்தை மோசடி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே கவர்மெண்ட்டில் கார்த்திக் கோபிநாத்துக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஜெயிலில் எல்லாம் போட்டாங்க. இப்போது அதுக்கு எதிராக எனக்கு எதிராக பதிவு செய்த எஃப்ஐஆரை ரத்து பண்ணணும் அப்படின்னு ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டு 4 வருடங்களாக கார்த்திக் கோபிநாத் அவர்கள் கேஸை நடத்தியிருக்காரு. ஹைகோர்ட்டு, சென்னை உயர்நீதிமன்றம் கார்த்திக் கோபிநாத்துக்கு எதிராக பதிவு செய்த எஃப்ஐஆரை ரத்து செய்ய உத்தரவு போட்டிருக்காங்க. 34 லட்சமெல்லாம் அவர் மோசடி பண்ணலை, அவர் வசூல் பண்ணதுக்கு கரெக்டாக இந்த கணக்கு வழக்கெல்லாம் இருக்குது, அதனால் அவர் மோசடி பண்ணிட்டாரு அப்படின்னு போட்ட எஃப்ஐஆரை ரத்து பண்ணுங்க அப்படின்னு ஹைகோர்ட்டு சொல்லியிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை டிவிகே கவர்மெண்ட் கைது பண்ணதுக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சி, அரசியல் பழிவாங்கல் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே காரங்க வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறாங்களே. டிஎம்கே ஆட்சியில் இருந்தபோது பல பாஜக காரங்க கைது செய்யப்பட்டாங்க. நள்ளிரவெல்லாம் பாஜக நிர்வாகிகளுடைய வீட்டுக்குள்ளே காவல்துறை போய் அவங்களை கைது பண்ண நிகழ்வெல்லாம் நடந்திருக்கு. இப்போ கார்த்திக் கோபிநாத்தை எடுத்துக்கோங்களேன், அவர் மேலே பதிவு செய்த எஃப்ஐஆரை 4 வருஷத்துக்கு அப்புறம் கோர்ட்டு ரத்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுக்காக டிஎம்கே ஆட்சியில் அவர் கைது செய்யப்பட்டது. அப்போ எவ்வளோ மன உளைச்சலை அவர் ஃபேஸ் பண்ணியிருப்பார். இப்போ டிஎம்கே பாருங்கள், நாங்களாம் ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாஜக காரங்க பதிலடி கொடுக்குறாங்க. கார்த்திக் கோபிநாத் அவர்கள் பிஜேபியிலிருந்து விலகி அண்ணாமலை அண்ணனுடைய வீர லீடர்ஸ் இயக்கத்தில்
சேரக்கூடிய எண்ணத்தில் இருப்பதாக தகவல் கிடைச்சிருக்கு. கூடிய விரைவாக பி த லீடர்ஸ் இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொள்ள இருக்காராம் கார்த்திக் கோபிநாத். கடைசி செய்தி என்ன பார்க்க போகிறோம்? யூபியுடைய சிஎம் யோகி ஆதித்யநாத் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்மளுடைய நாட்டை பிளவுபடுத்த நினைக்கும் சக்திகள் சோசியல் மீடியாவை புதிய ஆயுதமாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போது சமூக வலைதளம் மூலமாக பொய்கள் வதந்தியை பரப்பி நாட்டை பிளவுபடுத்த நினைக்கிறாங்க. பிளவுபடுத்தணும்னு நினைக்கக்கூடிய சக்திகள் நம்மளாம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு யோகி ஆதித்யநாத் அவர்கள் பேசியிருக்காரு. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.